ஹே guys, வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் சேலஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து கிரெடிட் கார்டு செக் அவுட். இந்த பேஜ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் காமிக்க போறேன். இது பண்றதுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தா டைம் போகும் அப்படின்றதுனால சம் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் ஒன்று வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபீல்டு வந்து நான் ஒன்று பண்ணி காமிச்சிட்டு தென் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நான் வந்து பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? இப்போ சாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இதோட கலர் கோட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலர். ஓகேங்களா? கலர் கோட் வந்து வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லேட்டர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கலர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் இன்சைடில் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நான் அப்ளை பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபில் கலர் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நான் சும்மா வந்து பண்ணி காமிக்கிறதுனால சைஸஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேங்களா? உங்களுக்கு டிசைன் மட்டும் நான் எப்படி பண்ணோம் அப்படின்றது வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நேம் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லே அவுட் கிரிட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். அப்போ வந்து நம்ம அலைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? அதுக்காக இதில் வந்து நான் 12 காலமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் வந்து 40, கட்டர் 28 டு மார்ஜின் மட்டும் 40 நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து ரொபோட்டோ ஸ்லாப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேவ். நான் அதே ஃபாண்ட் ஒரே ஒரு இது மட்டும் ஃபாண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். 22 ரொபோட்டோ ஸ்லாப் தென் வந்து செமி போல்ட். ஓகேங்களா? இந்த ஃபாண்ட் வந்து ஃபிக்மால அவைலபிள் தான். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ண ஒரு வாட்சோட இமேஜ். ஓகேங்களா? நான் எந்த ப்ராடக்ட் இமேஜும் நான் நெட்டில் எடுக்கல. சேம் இது வந்து ஒரு குரூப் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு ஃபிக்மால ட்ரா பண்ணதான். நான் அதே இமேஜை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணி இந்த பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நேம் வந்து கீழே டைப் பண்ணிடலாம். நேம் வந்து டைப் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸிங் வந்து போட்டுருவாங்க. தென் வந்து ஐகான் வந்து வேணும். ஓகேங்களா? அந்த ஐகான் வந்து ஐகானிக் ஃபைல்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எதுலேருந்து எடுப்பீங்களோ அதுலேருந்து எடுத்துக்கோங்க. அந்த ஐகான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ட்ராக் பண்ணி இந்த சைடில் இந்த கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதனால தான் நம்ம வந்து கிரிட் யூஸ் பண்ணுறோம். ஈஸியாக வந்து அலைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுலேருந்து இந்த கலருக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் இந்த பேக் ஐக்கானோடது வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிவைடர் மாதிரி சென்டராக ஒரு பார்ட்டிஷன் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் லைன். அதுக்காக. ஓகேங்களா? தென் இதோட கலரை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். கலர் கோடு வந்து இபி. ஓகேங்களா? இதோட பிக்சல் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றது அந்த சைஸ் வந்து ஸ்ட்ரோக்கோட சைஸ் இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பிக்சலா வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ல போயிட்டு பேமெண்ட் மெத்தட் நேம் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே என்டர் பண்றது வரும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். சைஸஸ் வந்து எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு 28. கேட்லாக் சைஸ் வந்து 22. ஓகேங்களா?
நான் இந்த காலம் அலைன்மெண்ட்ல வந்து எல்லாமே நான் பண்ணிக்க போறேன். ஸோ வந்து இந்த கிரிட்டோட இந்த காலம் இருக்குல்ல, இதுல இருந்து நான் அலைன் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? தென் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் இந்த மாதிரி இந்த கார்ட்ஸ் எல்லாமே எப்படி இந்த பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எவ்வளோ அப்படின்னா சேம் ஃபாண்ட் தான் ரோபோட்டோஸ்ல ரெகுலர்ல இருக்கு. அப்புறம் வந்து சைஸ் வந்து 18ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்டையும் ஐகானையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐகான் வந்து ஐகானிஃபைல வந்து இருக்கும். நீங்க அதோட கலரும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இண்டிவிஜுவல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா கிரெடிட் கார்டு டெக்ஸ்டா இருக்கு, தென் வந்து ஐகான் இருக்கு. ஷிஃப்ட் ஏ வந்து நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? தென் ஃபில் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில் கலர்ல வந்து நான் என்ன கலர் கொடுக்க போறேன் அப்படின்னா சேம் அதே ப்ளூ கலர் வந்து நான் கொடுக்க போறேன். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் வந்து எவ்வளவு வேணுமோ அதை வந்து நம்மளால கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் கொஞ்சமா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்டர் ரேடியஸ் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்பேசிங்ஸ்க்கும் நீங்க இப்போ நான் இதுல வந்து 8 கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேபால் அண்ட் பே இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சைஸஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரூலர்ல இருந்து இதை தூக்கி வச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால சைஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து 6 அண்ட் இன்னொன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட் வந்து நீங்க செக் பண்ணணும், இந்த வித் வந்து நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த கிரிட்ல இருந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி இதுக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரூலர் வந்து அலைன்மெண்ட் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு வே நம்ம வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வந்து அலைன்மெண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக வந்து நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைஸஸ் வந்து எல்லாமே அலைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதை செலக்ட் பண்ணி இந்த ஸ்பேசிங்ஸ் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 21 அந்த ஸ்பேசிங்ஸ்ல வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ வந்து ஓகேங்களா ஆட்டோ லேஅவுட் வந்து அப்படியே இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பேசிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் ஒரு ஒரு பட்டனுக்கும் எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேசிங்ஸ் வந்து இங்க இருக்கும். இதை வந்து நம்ம எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கிரிட் எல்லாமே இந்த ரூலர் நம்ம ட்ரா பண்ணோம்ல அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட கிரிட்டை வந்து ஹைட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால செக் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் டீட்டெயில் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஃபீல்ட் எல்லாமே வந்து நம்ம ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிடறேன். சேம் அதே இதுதான் நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
நீங்கள் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப் வச்சு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வித்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கணும். நான் இந்த எண்டு வரைக்கும் இருந்தால் போதும்ன்ட்டு நான் இதை கவர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. தென் வந்து ஸ்ட்ரோக் வந்து நான் கொடுக்குறேன். ஃபில் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து நான் வந்து இதில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து இது. ஓகேங்களா. C9 இதுதான் வந்து அதோட கலர். தென் லிட்டில் பிட் பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஒரு 4 or 5 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். தென் அதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருப்போம்ல, பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டு, இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பேசிங்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் செக் பண்ண பாருங்க 14 அப்போ இது சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு, வெர்டிக்கல் சென்டர்ல இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க பண்றது அப்படின்னாலும் செக் பண்ணி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட ஸ்பேசிங்ஸ் வந்து ஒரு 10 வந்து நான் கொடுத்துக்க போறேன். ஓகேங்களா. ஆர்எல்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஈஸி வேல வந்து பண்ணுறதுக்காக. தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேம் இது எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டு இது அப்படியே இன்னொரு வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸ்பேசிங்ஸ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு 15 ஒரு 15 வந்து போதும். ஓகேங்களா. தென் எவ்வளோ ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், தென் வந்து கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டும் சிவிவி கோடும் வந்து ஒரே இதில் வரணும். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்பைரி டேட் ஒன்று, தென் வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா சிபிவி கோட். ஓகேங்களா. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ இதெல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டுக்குள்ள அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மந்த், இயர் இது ரெண்டுத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் வந்து கார்டு நம்பர் வந்து XX போட்டு வந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இது எல்லாமே வச்சாச்சு. தென் சப் டோட்டல் வந்து இது சிம்பிள் தான். ஓகேங்களா. சேம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப் டோட்டல் தென் ஷிப்பிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 15 கொடுக்குறேன். ஓகேங்களா. தென் வந்துட்டு ஷிப்பிங்கோட சார்ஜ், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் வந்து வரும். தென் டோட்டல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிவைடர் வந்து நம்ம போட்டுக்கலாம் செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த லென்த் வரைக்கும். அதோட கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப் டோட்டல் ஷிப்பிங் சார்ஜோட சேம் அதை காப்பி பண்ணி ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அலைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா.
இப்போ இதோட டோட்டல் வந்து $200. சேம் இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா காப்பி பண்ணி இங்கே வந்து வச்சுக்க போறோம். 220. ஓகேங்களா? இது எல்லாமே பண்ணியாச்சு. இன்னும் ஒன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து மட்டும் காப்பி பண்ணிக்க போறேன். டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு ஷிஃப்ட் ஏ வந்து கொடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே ஐடியா தான் அந்த பட்டனுக்கு யூஸ் பண்ணது வித் இது எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த லென்த்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு அதே மாதிரி லிட்டில் பிட் கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 or 13 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஹைட்டு. இதுலேயும் உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரூலர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். தென் இதுவை வந்து போல்டாக வந்து ஒரு போல்டு இல்லைனா செமி போல்டு இல்லைனா மீடியம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஓகேங்களா? இவ்வளோ நான் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டு தென் அலைன்மெண்ட் ஐகான்ஸ் இதுதான் வந்து டிசைன் வந்து பெஸ்ட்டாக கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.